விழுப்புரம் அருகேயுள்ள அகரம் பகுதியில் பம்பை ஆற்றங்கரையோரம் சங்ககால நாகரிகம் தொல்பொருள் எச்சங்களை விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இளங்கலை வரலாறு முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அக்கல்லூரியின் வரலாற்று பேராசிரியர் ரமேஷ் தலைமையிலான குழுவினருக்கு அகரம் தென்மாதேவி பகுதியில் வரலாற்று எச்சங்கள் இருப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் வரலாற்று பேராசிரியர் ரமேஷ் குழுவினர் பம்பை ஆற்றங்கரை பகுதியில் ஆய்வு செய்தபோது சங்க காலத்தை சார்ந்த பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள், காதணிகள், எடைக்கற்கள், முத்திரை, ஆட்டக்காய்கள், படிமணிகள், சூது பவளம் போன்றவைகள் கிடைத்துள்ளன. இதேபோன்று சோழர் காலத்தை சார்ந்த வெள்ளி நாணயம், செப்பு நாணயங்களும் கிடைத்துள்ளன. மக்கள் வாழும் பகுதியில் சங்ககால எச்சங்கள் கிடைத்துள்ளதால் அகரம் பகுதியில் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அகரம் பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள சங்ககால எச்சங்கள் இதுவரை விழுப்புரம் பகுதியில் கண்டறியப்படவில்லை என்றும் வடகரை பகுதியில் அகழாய்வு செய்தால் பண்டைய கால நாகரிகம் தென்படும் என தெரிவிக்கின்றனர். சிவப்பு, கருப்பு, ஆரஞ்சு போன்ற பானை ஓடுகள் இந்த பகுதியில் கிடைக்கின்றன. இவை எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்தது. அதாவது புதிய கற்காலம் தொடங்கி சோழ காலம் வரையிலான பல்வேறு தொல்லியல் எச்சங்களை இந்த பகுதியில் பார்க்க முடியுது. அது இந்த புயலால, மண்ணரிப்பினால அடியில் பார்த்து நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கல் ஆயுதங்கள், அது கோடரி வகையான கல் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. அது இல்லாம சங்க காலத்தை சேர்ந்த பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதாவது பல வகையான மணிகள், அதாவது இந்த சூது பவளம், கல்மணி, படிகமணி போன்ற பல வடிவங்கள்ல, பல நிறங்கள்ல நிறைய மணிகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுடுமலான பொம்மைகள் கிடைச்சிருக்கு. அதாவது பொம்மையுடைய தலைப்பகுதி கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆட்டக்காய், வட்டச்சில்லுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த எடைக்கற்கள், அந்த காலத்து எடைக்கற்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல பார்க்கும்போது நிறைய சங்கால பொருட்கள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த பம்பை ஆற்றின் வடகரையில சங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா தான் இந்த தொழில் சின்ன இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய செங்கல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கட்டடங்கள் இருந்திருக்கு, மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் பெண்களுடைய பல விதமான காதணிகள் எல்லாமே சுடுமல்ல இருக்கு. அது வளையமாக இருக்கிறது. அது பெரிய பத்திரகுணம் போல இருக்குது. நிறைய அணிகள் பார்க்கலாம். பெண்கள் சுடுமண அணிகள் அணிஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த வட்டச்சில்லுகள், ஆட்டக்காய்கள் போன்ற பல வகையான பொருட்கள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஆய்வு செய்தா நிறைய பொருள் எடுக்க முடியும். அப்போ இதுவரை தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் தான் நாகரிகம் செழிப்பா இருந்தது. கீழெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு இணையான ஒரு நாகரிகம் இந்த விழுப்புரம் பகுதியில் பம்பை ஆற்றின் கரையிலும் இருந்தது என்பதற்கு இது ஆதாரமா இருக்கு. இது மேற்பர் பாயில கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் அரசு ஆனது அகழ்வாய்ச்சி செய்கிற பொழுது நிறைய பொருட்கள் கிடைப்பதற்கான ஆதாரம் இருக்கு. இது தமிழ் நாகரிகத்தை இன்னும் உச்சகட்டத்துக்கு நம்ம எடுத்து போக நினைக்கிறோம்.